ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவாங்கர் சமையல். வாங்க இன்றைக்கி நாம் சிக்கன் சுக்கா சேலத்தோட ஸ்பெஷலான ஐட்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணிக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இது ட்ரை ஐட்டமாக இருக்கிறதுனால தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கசகசா, ஒரு 4 சின்ன பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 10 லவங்கம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். இது மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மீதி இருக்க மிளகு, கசகசா, பட்டை, லவங்கத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டையும் இதிலையே ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ சுக்கா செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு அயன் கடாய் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அயன் கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப சிக்கனுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால. ஸோ நிறையாவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நாம் வதக்கி விட்டுடலாம். ஆயில்லையே நல்லா இஞ்சி பூண்டை வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடணும். மசாலா பேஸ்ட்டை நம்ம அதிலே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. இதில் இருக்க சின்ன வெங்காயமே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம். கொதித்ததுக்கப்புறமா இதில் நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறதுனால இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது நானே ரெடி பண்ண கறி மசாலா தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் என்னோடய லிங்க்கில் பாருங்கள், இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம் ஆட் பண்ணியிருக்க மிளகாத்தூள், கறி மசாலா எல்லாமே அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி பைண்டிங் ஆனதுக்கப்புறமா நாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சுக்காவுக்கு எப்போவுமே நம்ம வந்து சிக்கனை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் விளக்கெண்ணையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம வடகமும் ஆட் பண்ணிக்கணும். வெங்காய வடகமும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோவுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வைக்கணும். சின்ன பீஸாக இருந்ததுன்னா ஒரு 20 மினிட்ஸில் கூட வெந்துடும். இப்போ கொஞ்சம் நம்ம பெரிய பீஸாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 நேரம் வரைக்கும் ஆகும். நீங்கள் ஆட் பண்ணுற கோழியை பொறுத்து இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா கறியுமே ஈவனாக வேகும். இல்லைனா அடியில் இருக்க கறி நல்லா வெந்துடும், மேலே இருக்க கறி அவ்வளோ வேகாது, மசாலாவும் பிடிக்காது. ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமையும் பார்த்துக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த சிக்கன்லேருந்தும் தண்ணி விட்டு வேகும். ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி கரெக்டாக இருக்கும். சிக்கன் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கறி வேகலைன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி வேணும்னா ஒரு டம்ளர் அளவு ஹாட் வாட்டர் விட்டு நல்லா இந்த கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது. கரெக்டான ஸ்டேஜில் கறி வெந்திருக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே இது மாதிரி சிக்கன் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக ஆகணும்னா இதே சேம் ப்ரொசீஜர்லேயே சிக்கனை மட்டும் வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. பாதி அளவு உப்பு, பாதி அளவும் காரம் ஆட் பண்ணி மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வேக வச்ச சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜர்லேயே நீங்கள் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும், குயிக்காக ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.